ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு சராசரியாக 50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறதாமா. ஆண்டு ஒன்றுக்கு பார்த்தோம்னா தமிழகத்தில் மட்டும் 16 லட்சம் கார்கள் தயாரிக்கப்படுகிறது. 16 லட்சம் என்று 50,000 போட்டோம்னா 84 மில்லியன் லிட்டர் தண்ணி மட்டும் நம்ம கார் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். இந்த டிஎம்சியை கன்வெர்ட் பண்ண பார்த்தோம்னா 2லேருந்து 3 டிஎம்சி தான் வந்துட்டு கார் தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு வருடத்துக்கு 1200லேருந்து 1500 டிஎம்சிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். வருடத்திற்கு பார்த்தோம்னா தமிழகத்துக்கு மட்டும் 1867.85 டிஎம்சி தண்ணீர்கள் வந்துட்டு தேவைப்படுகிறது. ஆனால் கிடைப்பது பார்த்தோம்னா 1681.78 டிஎம்சி தண்ணீர்கள் மட்டும்தான் தமிழகத்துக்கு கிடைக்குது. 1400 டிஎம்சி தண்ணீர் வந்துட்டு நமக்கு பற்றாக்குறையாகவே தான் இருக்குது. 2லேருந்து 3 டிஎம்சி தானே வந்துட்டு கார் உற்பத்தி கொடுக்குறோம். 1200லேருந்து 1500 டிஎம்சி வந்துட்டு விவசாயத்தானே கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கறது கரெக்டு தான். 2015 பார்த்தோம்னா 12 லட்சங்கள் கார்கள் தான் வந்துட்டு தமிழகத்தில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா 2025 18 லட்சம் கார்கள் வந்துட்டு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே பார்த்தோம்னா 2015 1.2 கோடியிலேருந்து 1.3 கோடி மக்கள் வரைக்கும் விவசாயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2025 கிராப் லோன் அடிப்படையில் பார்த்தோம்னா 66.24 லட்சங்கள் மக்கள் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போதைக்கு கரண்ட்ல 60லேருந்து 70 லட்சம் மக்கள் மட்டும்தான் விவசாயம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒப்பீடே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2015லேருந்து 2025 பார்த்தோம்னா 6 லட்சம் கார்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. 2015 விவசாயிகளை கம்பேர் பண்ணும்போது 2025 விவசாயிகள் பண்றதுல 50% மக்கள் வந்துட்டு குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது. இதுல இருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது விவசாயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத. இந்தியாவில் மட்டும் 40% கார் உற்பத்தி வந்துட்டு தமிழகத்தில் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. சென்னை, ஓடக்கரம், காஞ்சிபுரம் இந்த பகுதியில் ஏகப்பட்ட நிலத்தடி நீர்கள் வந்துட்டு உறிஞ்சப்படுதுன்னு சொல்றாங்க. நீ என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? நமக்கு கார் அத்தியாவசியம் தான். இதை வேணும்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரி தேவைப்படுற ஒன்று. இந்த சாப்பாடு அரிசிகள்லாம் வந்துட்டு வேற நாட்டுக்கு வந்துட்டு கையேந்தி நிற்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ, இந்த டேட்டாக்கள் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.